நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிட்டோம். இந்த பிரதோஷம் சொன்னாலே பார்க்கடலை கடையும் பொழுது ஆழகால விஷம் வருது. அந்த ஆழகால விஷத்தை தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிடுறாங்க. அப்போ சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். உலக உயிர்களை காக்கும் பொருட்டு சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உமாதேவி பார்வதி அம்மன் இங்க கண்டத்துல கை வைக்கிறாங்க. கை வைக்கும் போதும் அந்த இடம் வந்து நீல கலர்ல மாறுது. அதனாலதான் திருநீலகண்டன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. இந்த உலகை காப்பதற்காக இந்த ஆழகால விஷயத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றதுதான் இந்த பிரதோஷ தினத்துல நேரப்படிமா பிரதோஷ தினத்துல நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மேலும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு நாள், சிறப்பான நாள் பிரதோஷம். அப்படின்னா பிரதி தோஷம் அப்படின்னா பிரதினா தினமும் தோஷங்கள்னா நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற பாவங்கள் எல்லாத்தையுமே இந்த தினத்தில் நாம் சிவபெருமானை 4லேருந்து 6 மணிக்குள்ள வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதிரி அபிஷேகம் கோயில்களுக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுதும் சரி, கோயிலுக்கு வர முடியாமல் இருந்தாலும் சரி, ஓம் நம சிவாய ஒரு 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் சொன்னால் கூட போதும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இவங்க தான் உற்சவர்கள். இந்த கோயிலை இந்த 3 முறை திருச்சி உலா வந்தவங்க. இந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் நேராக புரியுமா? ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்மளுடைய கோயில் யூடியூப் சேனலில் நான் பதிவிடுறேன். அவசியம் பாருங்கள். மறக்காமல் தவறாமல் வந்து கோயிலை தரிசனம் பண்ணுங்கள். உங்களால் இயன்ற ஒரு உதவிகளையோ இல்லை உங்களால் ஏதாவது அன்னதானங்களோ வேறு ஏதாவது உபயோகங்களோ செய்ய முடியுதுன்னா நிச்சயம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கையில் வந்து இப்போது ரோஜா பூவும் வில்வ இலையும் பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க. பால், கேசரி, தயிர் சாதம், தேங்காய் சாதம் இது எல்லாமே பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிட்டு மறுபடியும் ஒரு முறை எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ஓம் நம சிவாய.